ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த 2025 ஐபிஎல் சீசன் நாளை கொல்கத்தாவில் கோலாகலமாக ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் போட்டியே நம்ம ஆர்சிபிக்கும் கொல்கத்தா அணிக்கும் கொல்கத்தாவில் நடக்க போகுது. எல்லா ரசிகர்களும் இந்த சீசனை பார்க்கறதுக்கு தான் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் இருக்கே, இந்த ஒரு நாள் எப்படிடா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷனில் புது புது வீரர்களை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக எல்லா டீமுமே வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க பிளேயர்ஸை. ஸோ இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் புதிய கேப்டனை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரஜித் பட்டுதார் வந்து நியமிச்சிருக்காரு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரகானே வந்து கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டீம் தான் நாளைக்கு முதல் போட்டியை வந்து பிளே பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி அணியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து ரஜித் பட்டிதார் வந்து கொண்டு வர போறாரு, எந்த பிளேயர்ஸை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வர போறாரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதே மாதிரி கேகேஆர் அணிக்கும் அஜிங்கிய ரகானே வந்து எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை கொண்டு வர போறாரு, எந்த மாதிரி பிளான் போட்டிருக்காரு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஏன்னா முதல் போட்டி கண்டிப்பா எல்லாரும் வெற்றியோட தொடங்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையா இருக்கும். அதே மாதிரி ஆர்சிபி வீரர்களும் அதே தான் நினைப்பாங்க, கொல்கத்தா அணி வீரர்களும் அதே தான் நினைப்பாங்க. ஸோ நாளைக்கு ரெண்டு டீமும் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போறாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை கொண்டு வந்தா இந்த டீம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டிப்பா ஒரு பிளானை போட்டு தான் வந்து பிளேயிங் லெவனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வந்திருக்கும். இரண்டு டீமுடைய பிளேயிங் லெவனும் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ரஜித் பட்டிதார் தலைமையில் ஆர்சிபி அணியின் பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டும் விராட் கோலி அவர்கள் தான் வந்து களமிறங்க போறாங்க. இவருக்கு அடுத்தபடியாக ஒன் டவுன் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் பிளே பண்ண போறாரு. செகண்ட் டவுன் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் வந்து பிளே பண்ண போறாரு. அடுத்து நம்மளே பிக் ஹிட்டர், இங்கிலாந்துடைய பிக் ஹிட்டர் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அந்த இடத்துல இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஜித்தே சர்மாவை வந்து ஆர்சிபி அணி வந்து இந்த சீசன்ல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு இது ஒரு கீ பிளேயர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயரா இருப்பார் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டீம் டேவிட் அவர்களை வந்து எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் குருணால் பாண்டியா அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ புவனேஷ் குமாருங்க, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஹோமுக்கு வந்திருக்காரு. முதலாக ஐபிஎல் விளையாடும் போது ஆர்சிபி அணிக்காக தான் அவர் பிளே பண்ணாரு. ஸோ இந்த சீசன் மீண்டும் வந்து கம்பேக் பண்ணி மீண்டும் ஆர்சிபி அணிக்காக பிளே பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆர்சிபி அணிக்கு இது ஒரு முக்கியமான கீ பவுலரா கண்டிப்பா இந்த சீசன் இருக்க போறாரு, அது எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தக்க வைக்கப்பட்ட யாஸ் தயால் அவர் வந்து முக்கியமான ஒரு பவுலரா ஆர்சிபி அணிக்கு இந்த பிளேயிங் லெவனில் இருக்க போறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆசிலோட், இதுதாங்க பிளேயிங் லெவன் வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு 3 பாஸ்ட் பவுலரோட ஆர்சிபி அணி வந்து உள்ள போறாங்க. 2 ஸ்பின்னர்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷனும் இந்த டீம்ல வந்து இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா ரஜித் பட்டிதார் இந்த பிளேயிங் லெவன் வந்து ஒரு பெஸ்டான பிளேயிங் லெவனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா யாரை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. சுயஸ் சர்மாவை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதா வந்து அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் அப்படின்றதுனால கண்டிப்பா நம்மளுடைய ட்ராக்குக்கு அவர் ஒரு பொருத்தமான பவுலராக இருப்பார் அப்படின்றதுக்காக அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஆர்சிபி உடைய பிளேயிங் லெவனா இருக்க போகுது. கண்டிப்பா இதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே தவிர மற்றபடி கம்பல்சரியா ஒரு 99% வந்து இந்த பிளேயிங் லெவனை தான் வந்து முதல் போட்டிக்கு கொண்டு வர போறார் ரஜித் பட்டிதார் அவர்கள். ஸோ இந்த பிளேயிங் லெவன் பிடிச்சிருந்தா நான் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிளேயிங் லெவனில் வேற எந்த பிளேயர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி கேகேஆர் அணியுடைய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரகானே தலைமையில் இந்த சீசன் வந்து கேகேஆர் அணி வந்து விளையாட போகுது. முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வந்து கோப்பை வின் பண்ணாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா புதிய கேப்டன் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவன் வந்து யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக வந்து கம்பல்சரியா ஓப்பனிங் ஆட வைக்க போறாரு. சுனில் நாராயணுங்க, ஸோ முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ராக் ஸ்டாரா இருந்தார் கேகேஆர் அணிக்கு. கேகேஆர் அணி வந்து இறுதிப் போட்டியில் வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. டோட்டல் சீசனே வந்து ஒரு முக்கியமான பிளேயரா வந்து இருந்தாரு. ஸோ அவர் கண்டிப்பா இந்த சீசனும் ஓப்பனிங் தான் பிளே பண்ண போறாரு. இவருக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ஹை பிரைஸ் கொடுத்து கேகேஆர் அணி இந்த ஆண்டு வாங்கப்பட்ட ஒரு முக்கியமான வீரரா வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. ஸோ அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இவருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரகானே பிளே பண்ண போறாரு. ரிங்கு சிங் இருக்காரு, ஆண்ட்ரூ ரசில் இருக்காரு, ரமன்தீப் சிங் இருக்காரு, ஹர்ஷித் ராணா இருக்காரு, ஆண்ட்ரிச் நோர்கியா இருக்காரு, வைபவ் அரோரா இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, நம்ம தமிழ்நாட்டின் தங்க மகன் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த அணிக்கு ஒரு முக்கியமான கீ பவுலரா இருக்க போறாரு. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோபி ஆகட்டும், இங்கிலாந்து ஓடி ஆகட்டும், T20 ஆகட்டும் எல்லாத்துலயுமே கலக்கி இருக்காரு. ஸோ அதனால இந்தியன் டீமுக்கு ஒரு முக்கியமான தரமான பவுலரா இருந்திருக்காரு. இந்த ஐபிஎல்லும் கண்டிப்பா அவருக்கு ஒரு முக்கியமான ஐபிஎல் சீசனா இருக்க போகுது. ஸோ எல்லா ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆர் அணி இதுதாங்க 11 இருக்க போகுது. ஸோ அஜிங்கிய ரகானே வந்து இதை தான் வந்து சூஸ் பண்ண போறாரு. இதுல ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அணி இம்பாக்ட் பிளேயரை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த அணி இம்பாக்ட் பிளேயரை யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கிரிஸ் ரகுவன்சியை வந்து யூஸ் பண்றதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு பேட்டர் அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து நல்ல இடத்துல வந்து ஆடக்கூடிய வீரராக இருக்காரு. ஸோ அதனால இவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ முன்னாடி வந்து பவுலிங் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளேயிங் லைனை கொண்டு வர போறாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆனாங்கன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போறாரு கேப்டன் அஜிங்கிய ரஹானே அவர்கள். இது தாங்க ஆர்சிபியும் கேகேஆர் அணியும் முதல் போட்டிக்கு ஒரு தரமான பிளேயிங் லெவனா இருக்க போகுது. ஸோ இதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இந்த அணியில வந்து எந்த வீரர் வந்து உள்ள வந்தா நல்லா இருக்கும், எந்த வீரர் வந்து வெளியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பிளேயிங் லெவனையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டான வீடியோவை சந்திக்கலாம். பை, see you guys.